உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு சில இப்போ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா முதல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதை எளிமைப்படுத்துறதுக்காக ஒரு இணையதளம் உருவாகியிருக்கு. அதில் பாஸ்போர்ட், ஆர்சி புக், டிரைவிங் லைசன்ஸ், ஐடென்டிட்டி கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அந்த மிஸ் ஆன விவரத்தை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணுறப்போ உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அட்மிட்டட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒன்று அதில் அப்லோட் பண்ணணும். அது ரெண்டும் பண்ணுனா எவ்வளோ சீக்கிரமாக விதின் அ டே அது உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆனதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரிஜினல் நீங்கள் அந்த மாதிரி வாங்குறப்ப நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களோட செல்ஃபோன் நம்பருக்கு எங்களோட வெப்சைட்லேருந்து உங்களுக்கு அனுப்பப்படும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதே இதில் ரிட்டர்னில் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஆன்லைன்லேயே கொடுக்கப்படும். இது ஒரு ஒன் வீக் 10 days அந்த மாதிரி உள்ள ப்ரொசீஜரை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ். நான் சங்கர் அவர்களை வருவதாக வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து அறிவுரைகளையும் உரிமையாளர் சங்க தலைவர்களையும் வருக என வரவேற்று அப்போது மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரம் தான் ஆகுது அப்படிலாம் இனிமேல் நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்போ லைசன்ஸ் நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுனா அதுக்கு 1 மாதம் முன்னாடியே பண்ணலாம், அட்வான்ஸாகவே பண்ணலாம், டைம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது மாதிரி லைசன்ஸ் ரினியூவல் கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னு கொடுத்துட்டு முடிஞ்சு போன காப்பி தான் பேசுகிறேன். அவருடைய மென்டல் கேலிபர் கரெக்டாக இருக்குதா இதெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது தான் அந்த வாகன உரிமம் அப்படிங்கிறது. ஸோ அதை பெற்றுக்கொண்டு ஒரு வாகனத்தை ஓட்டினீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த வாகனத்தை நீங்கள் முறையாக இயக்குவீங்க அப்படிங்கிற எண்ணத்தினால தான் உங்களுக்கு வாகன உரிமம் கட்டாயமாக வச்சுருக்கணும். அப்படி வாகன உரிமம் வச்சுருக்கவங்க தான் அந்த வாகனத்தை ஓட்டணும் அப்படின்னு அரசாங்கம் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இது முதல் காரணம். மற்றொரு காரணம், இன்கேஸ் அந்த வாகனத்தில் ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கோ அல்லது உங்கள் வாகனத்தினால ஏற்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கோ ஒரு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி கிளைம் பண்ணணும் அப்படின்னாக்கா கட்டாயமாக அவங்களுக்கு அந்த வாகன ஓட்டுநர் உரிமைங்கிறது இப்போ அவசியம் தேவைப்படுது. அது இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காம போகுது. ஸோ இந்த 2 காரணத்துக்காகவும் நம்ம கட்டாயமாக வாகனத்தை உரிமை பெற்று தான் வாகன ஓட்டுநர் உரிமை பெற்று தான் வாகனத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் அனைத்து சகோதரர்களுக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்ச்சியானது இந்த 9823 ரிப்போர்ட் இந்த டெத்துக்கு கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் 9881 பேர் இறந்துருக்காங்க 6 மாதத்தில் மட்டும். இப்போ ஆவரேஜாக வருஷத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 20,000 பேர் இந்த விபத்தினால் உயிரிழக்கிறாங்க. இதை கவர்மெண்ட் ஒரு பெரிய இதை தடுக்கிறதுக்கு இதை குறைக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துடைய கட்டளையின் பேரில் எல்லா நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இவங்களுடைய டார்கெட் என்னன்னு சொன்னால் வர 2020ஆம் வருடத்துக்குள் இந்த வருஷம் என்ன விபத்து நடக்குதோ அதில் 50% குறைக்கணும். இந்த வருஷம் 20,000 பேர் இந்த வருஷம் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 10,000 பேர் நெருக்கி 6 மாதத்தில் ஆகிருக்கு. 20,000 பேர் வருஷத்துக்குன்னா 2010 இது பாதியாக குறையணும். அதுக்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லி அரசு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அதில் முதல் நடவடிக்கையாக தான் அந்த ஒரிஜினல் ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அது கம்பல்சரி இல்லாமல் வழக்கு போடுறது மட்டும் ஒரு 44,325 பேரை நம்ம இந்த 6 மாதத்தில் மட்டும் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டி காவல்துறையால் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதுகள் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகிறதுனால இந்த இப்படி ஒரு வாகனம் ஓட்டுறதுக்கு முக்கியமான நபர் அந்த
வாகனத்தை ஓட்டுறவர் தான். அவருக்கு வந்து நல்லா எக்ஸ்பர்ட், அந்த துறையில் வந்து நல்லா வந்து அனைத்து விவரங்களும் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த கவர்மெண்டோட ரிசர்ச் இப்போ வந்து